நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி 90.4 அலைவரிசையில். இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி. நேயர்களே, இப்பொழுது நாம் கேட்கவிருப்பது நமது அண்ணா சமுதாய வானொலியும் மதராஸ் உர நிறுவனமும் இணைந்து வழங்கும் பிரதமரின் பிரணாம், தாய் பூமியின் மறுசீரமைப்பு, ஊட்டச்சத்து விழிப்புணர்வு மற்றும் மேம்படுத்தலுக்கான திட்டம் பற்றிய தொடர் நிகழ்ச்சியின் 10ஆம் பாகமாக விவசாய உற்பத்தியில் உரத்துறையின் பங்கு பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இது குறித்து விளக்குவதற்காக நம்முடன் இணைந்திருப்பவர்கள் மதராஸ் உர நிறுவனத்தின் உர விநியோகத்துறை மேலாளர் திரு கணபதி அவர்கள் மற்றும் உர விற்பனைத்துறை துணை மேலாளர் திருமதி திரிபுர சுந்தரி அவர்கள். வாங்க நிகழ்ச்சியை கேட்கலாம். நேயர்களே, முதலில் இந்த பிரதமரின் பிரணாம் திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். நமது இந்திய அரசின் அமைச்சரவையில் பொருளாதார விவகாரங்கள் துறை 28/6/2023 அன்னைக்கு நடந்த கூட்டத்தில் பிஎம் பிரணாம் அப்படின்னு ஒரு திட்டத்துக்கு ஒப்புதல் அளிச்சிருக்கிறாங்க. அதாவது அந்த பிஎம் பிரணாம் திட்டம் அப்படின்னா என்ன, அதை கொஞ்சம் விவரமாக சொல்லுங்களேன். சொல்கிறேன் சார். பிஎம் பிரணாம் என்பது பிரதம மந்திரியின் பூமி தாயை மீட்டெடுத்தல், மண்ணின் தற்போதைய வளம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், மண்ணை ஊட்டம் ஏற்றுதல் அல்லது வளப்படுத்துதல் மற்றும் சீர்திருத்துதல், அதன் தரத்தை மேம்படுத்துதல் என்பதாகும். பூமி தாயை பாதுகாக்க எடுக்கும் இந்த உன்னத எண்ணம் என்பது நம்ம தாயை ஆரோக்கியமாக பேணுவதற்கு ஒப்பானதாக இருக்குது. அந்த வகையில் பூமி தாய் நமக்கு அதிகமான வளங்களை அள்ளித்தருவாள். நாமும் நம் பூமி தாயை காப்பது நம் ஒருவரின் கடமையாகும். அடிப்படையில் கிராமங்கள் நிலையிலிருந்து நம் அனைவரின் கூட்டு முயற்சியால் மட்டுமே இது சாத்தியமாகும். இப்போ பிரதமரின் பிரணாம் திட்டத்தின் முதன்மையான இலக்கு நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா வேளாண்மையில் அதிகப்படியாக நம்ம ரசாயன உர உபயோகம், பூச்சிக்கொல்லி உபயோகப்படுத்துகிறோம். இப்போது இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி நம்ம வெளியே வர்றது, அதை பற்றி தான் நீங்கள் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அதை கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன். ஓகே சார். அதிக உணவு உற்பத்திக்காக அதிகப்படியான ரசாயன உரங்களையும் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் நம்ம உபயோகப்படுத்திக்கிட்டே இருந்ததோட விளைவு பூமி தன் வனப்பை இழந்து வளமையை இழந்து இருக்குது. இதனால் மண்ணின் உற்பத்தி திறனும் குறைஞ்சிருக்கு. மண் பரிசோதனை செய்து மண் பரிசோதனை முடிவுகளின்படி சமச்சீர் உபயோகத்தை கடைபிடிப்பது, நுண்ணுயிர் மற்றும் இயற்கை உரங்களை வேளாண்மையில் பயன்படுத்துவதால் மண்ணின் ஊட்டச்சத்தை பராமரிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவற்றுடன் இயற்கை வேளாண்மை, அங்கக வேளாண்மை இந்த மாதிரி முறைகளையும் நம்ம கடைபிடிக்கலாம். இயற்கை வளங்களையும் பராமரிக்கவும் பாதுகாக்கவும் புதிய தொழில்நுட்பங்களான ஒருங்கிணைந்த வேளாண் முறைகளையும் நுண்ணிய நீர் பாசன உத்திகளையும், மூடாக்கு போடுதல், குறைந்த உழவியல் வேளாண்மை, உழவில்லா வேளாண்மை, பயிர் சுழற்சி போன்ற முறைகளையும் வேளாண் பெருமக்கள் உபயோகிக்கலாம். நிலையான நீண்ட நாட்களுக்காக நிற்பதற்கான வேளாண் உத்திகளை கடைபிடிக்க நாம் மாறுவதன் மூலம் மண்ணின் வளத்தை நம்மளால் பெருக்க முடியும். சுற்றுப்புற சூழலில் ஏற்படும் மாசுவையும் கட்டுப்படுத்தலாம். நீண்ட நாள் உணவு உற்பத்திக்கு உறுதியும் அளிக்க முடியும். நாம் முன்னோக்கி செல்லவும் இதனால் ஏதுவாக இருக்கும். சுற்றுப்புற சூழலின் வளத்தையும் மண்ணின் வளத்தையும் பாதுகாக்க மிக முக்கியமான சமச்சீர் உர விநியோகம் என்பது வேளாண்மையில் ஒரு முக்கிய பங்காக இருக்குது. அத்தியாவசியமான பயிர்களுக்கு தேவையான சத்துக்களை சரியான அளவில், சரியான விகிதத்தில், சரியான காலத்தில், சரியான உபயோக முறைகளை பயன்படுத்தி அளிப்பதே சமச்சீர் உர உபயோக முறை என்பதாகும். அந்தந்த முறைகளை பயன்படுத்தி அந்தந்த மாநிலங்களில் உள்ள வேளாண் பல்கலைக்கழகங்கள், வேளாண் அறிவியல் கழகங்கள் பரிந்துரை செய்த உர அளவுகளை அந்தந்த பயிர்களுக்கும் இடங்களுக்கும் தேவையான அளவை பரிந்துரை செய்திருக்கிறாங்க. பரிந்துரைக்கப்பட்ட உர விநியோக அளவுகளை நம்ம சரியாக பயன்படுத்தினால் நமக்கு அதிக மகசூலும் கிடைக்கும். தானியங்களின் உற்பத்தி, பொருட்களின் உணவுகளின் தரமும் மேம்படும். நல்ல வளமான மண்ணில் விளைவிக்கப்பட்ட பழங்கள், காய்கறிகள், தானியங்கள் அனைத்திலும் முக்கியமான சத்துக்களும் அதில் பொதிந்திருக்கும். தரமும் சிறப்பானதாக இருக்கும். அதனோட ருசியும் நல்லா இருக்கும். மேம்படுத்தப்பட்ட மகசூல்
விளைச்சலின் தரம் விவசாயிகளுக்கு அதிக லாபங்களையும் பெற்றுத்தரும். இது சந்தையில் அதிக விலையையும் பெற்றுத்தரும். அதிக அளவு விளைப்பது மட்டுமின்றி சிறப்பான ஊட்டச்சத்து பொருந்திய உணவுப் பொருட்களை விளைவிக்கவும் இது ஏதுவாக இருக்கும். இதனால் இரு சாரருக்கும் பலனளிக்கக்கூடிய வெற்றியாகும் இந்த அணுகுமுறை. விவசாயிகளின் சுற்றுப்புற சூழல் மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருக்குமே நல்ல ஒரு உதவியாக பயன்படுற மாதிரி இருக்குது. இது உரங்களை சீரிய முறையில் முறையாக உபயோகப்படுத்தினால் நல்ல மகசூல் பெறுவது மட்டுமின்றி நமது விளைநிலங்களும் வளமானதாக விளங்கி அடுத்த தலைமுறைக்கு உதவிகரமாகவும் இருக்கும். அதனால் நான் எல்லாரும் தொடர்ந்து சமச்சீர் உர நிர்வாகத்தை கடைபிடிப்பதன் மூலம் வளமான நீடித்த நிலையான வேளாண்மையை தொடர்ந்து நல்ல எதிர்காலத்திற்கும் ஆதரவளிக்கலாம், மாற்றத்தின் அங்கமாகவும் நாம் விளங்கலாம். சரியாக சொன்னீங்க மேடம். இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லா துறைகளையும் ஒருங்கிணைந்து இப்போ இன்றைய காலகட்டத்துக்கு என்ன செய்யணுமோ அதை விரிவாக இதை சொல்லியிருக்கிறீங்க. மிகச்சிறப்பான செயல். இப்போது நம்ம பாரத நாட்டின் முழக்கமாக நமது லட்சியம் வளர்ச்சி அடைந்த பாரதம் அப்படின்னு டிவிலையும் ரேடியோவிலையும் சமீப காலமாக கேட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த நமது லட்சியம் வளர்ச்சி அடைந்த பாரதம் வேளாண்மை துறையில் நமக்கு எந்த வகையில் உபயோகப்படுகிறது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இது பிரதமரின் அந்த பிரணாம் என்ற திட்டத்தையும் வேளாண்மையில் ட்ரோன்களின் உபயோகத்தினை மக்களுக்கு ஊக்குவிப்பதும் ஆகும். இந்திய அரசின் மூலம் நமது இலக்கு வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற யாத்திரையின் மிக முக்கிய நோக்கமாகவே தான் இருக்கு. சமச்சீர் உர உபயோக முறையை கடைபிடித்தல் என்ற நோக்கத்திற்காகவும் நானோ ஃபெர்டிலைசர் உபயோகத்தினை இந்திய அரசின் உரத்துறையானது வேறுபட்ட துறைகளையும் ஒருங்கிணைச்சிருக்காங்க. அதில் உர உற்பத்தி நிறுவனங்கள், பிரதமரின் விவசாய செழுமை நிலையங்கள், வேளாண் அதிகாரிகள் மற்றும் சிறப்பு அதிகாரிகளை இந்த திட்டத்துக்காக ஈடுபடுத்தி இருக்கிறாங்க. பிரதமரின் பிரணாம் திட்டத்தின் முத்தாய்ப்பு என்ன என்று கேட்டிங்கன்னா ட்ரோன்களின் உபயோகம்தான். அதில் ட்ரோன் மூலமாக செயல் விளக்கம் செய்து மக்களுக்கு காண்பிக்கிறாங்க. இதில் நானோ யூரியா, நானோ டிஏபி, நீரில் கரையும் திரவ பூச்சிக்கொல்லி, பூஞ்சான் கொல்லிகள் போன்றவைகளை வேறுபட்ட பயிர்களில், மரப்பயிர்களில், தோட்டங்களில், தோட்டக்கலை பயிர்களில் தெளித்து காண்பிக்கிறாங்க. இந்த முன்னெடுப்பு ஆயிரக்கணக்கான ட்ரோன்களை செயல் விளக்கத்தில் இறக்கி இருக்கிறாங்க. 29 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் உள்ள மாவட்டங்களில் கிராமங்கள் தோறும் செயல் விளக்கங்களை செஞ்சு எல்லாருக்கும் காமிக்கிறாங்க. இந்த செயற்கரிய செயலானது அனைத்து பொதுமக்களையும் விவசாயிகளையும் கவர்ந்திருக்கிறது. விவசாயத்தில் புதிய தொழில்நுட்பம் கடைபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த வியத்தகு முன்னெடுப்பு முன் எப்போதும் இல்லாத ஒன்று இந்த பிரதமரின் பிரணாம் என்ற திட்டம். இதோட நோக்கங்களையும் நிலையான நீடித்த விவசாய முறைகளை வேளாண் பெருமக்களிடம் விளங்க வைக்கவும் பழக்கப்படுத்தவும் கொண்டு சேர்க்கும் கருவியாக இந்த ட்ரோன் இருக்கிறது. இந்த திட்டத்திற்கு விவசாயிகளிடையே பெருமளவு வரவேற்பும் இருக்கு. லட்சக்கணக்கான மக்கள் இந்த ட்ரோன் தெளிப்பான் விதைகளை கண்டு களிக்கின்றனர். குறிப்பாக விவசாய பெருமக்கள் மிக்க ஆர்வமுடன் இதில் பங்கு பெறுகின்றனர். அதிக பலன் அளிக்கக்கூடியதாக உள்ளது என்பதையும் அவர்களால் நன்கு உணர முடிகிறது. இது சம்பந்தமாக விவாதங்கள், செயல்முறை விளக்க கூட்டங்கள் விவசாயிகள் ஆர்வமாக பங்கேற்கிறாங்க. அதன் அடிப்படையில் அங்கக வேளாண்மையின் அவசியத்தையும் அதன் விழிப்புணர்வையும் அனைத்து விவசாயிகளையும் சென்று சேர்ந்திருக்கிறது. புதுமையை விரும்பும் ஆர்வமுள்ள விவசாயிகள் ட்ரோன் தொழில்நுட்பத்தை முன்னெடுத்து உபயோகிக்க விருப்பமும் தெரிவிச்சிருக்காங்க. செலவு அதிகம் பிடிக்காத உகந்த உத்தியாக உள்ள இந்த புதிய தொழில்நுட்பங்களை அவர்களில் வேளாண்மையில் பயன்படுத்த மிக்க ஆர்வம் உடையவர்களாகவும் நிலைத்த நீடித்த வேளாண்மையில் சிக்கன நடைமுறையாகவும் அறியப்பட்டு லாபகரமாக வேளாண்மை தொழில் இனி வளரும் எனவும் நம்புகிறார்கள். இத்திட்டம் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ட்ரோன்களை வழங்க உள்ளது. இதனால் இப்புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மகளிரின் வாழ்வாதாரமும் சிறக்கும் என்ற எண்ணம் மகளிருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. இதில் பிரதமரின் ட்ரோன் தீதி திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்களே,
அதுவும் இது கூட சேர்ந்ததுங்களா? ஆமாங்க சார். பிரதமரின் வேளாண்மை செழுமை நிலையங்கள் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரத திட்டத்தின் பலன்களை விவசாயிகளுக்கு கொண்டு செல்ல பேருதவியாக இருந்து வருகிறது. பிரதமரின் வேளாண்மை நிலையங்களில் செயல்பாடு ஒரு கூட்டு முயற்சியாக இந்த முன்னெடுப்பில் காண முடிகிறது. நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற யாத்திரை, இந்த பயணம் வெறும் பயணம் மட்டும் இல்லை, இது புரட்சிகர நவீன விவசாயத்தின் புதிய பரிணாம வளர்ச்சியாகவும் முன்னேற்ற பாதையின் அடுத்த கட்டமாகவும் இது அறியப்படுகிறது. இந்த பயணம் ஆரம்பித்த நாளிலிருந்து காலம் செல்ல செல்ல நாளுக்கு நாள் இதற்கான வரவேற்பை காணும்போது இந்த வேளாண்மையின் மறுபரிமாணம் வளர்ச்சி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. புதிய கண்டுபிடிப்புகளை வேளாண்மையில் புகுத்தி நவீன வேளாண் புரட்சியின் மூலம் எல்லோருக்குமான வளர்ச்சியாகவும் இது இருக்கு. ட்ரோன் தொழில்நுட்பத்தை ஊக்கப்படுத்துவதன் மூலமாக நானோ உரங்கள் நிலைநிறுத்தப்பட்டு நிலையான விவசாய உத்திகள் பற்றிய விழிப்புணர்வு மட்டுமின்றி விவசாயிகளை ஊக்கமும் உற்சாகமும் ஊட்டுகிறது. நவீனங்களை கடைபிடித்து இயற்கையோடு இணைந்து வளர்ச்சி அடைய எதிர்காலங்களில் உதவிகரமாக இருக்கும் என திட்டவட்டமாக எல்லோரும் நம்புறாங்க. இந்த வேளாண்மை புரட்சி வெளிப்படும் போது நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற பயணம் நம் நாட்டின் வளர்ச்சிக்கு வித்தாகவும் உறுதுணையாகவும் விளங்கும் என்பதற்கு சான்றாகவும் இது இருக்குது. இதன்படி இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாகவும் வேளாண்மையில் நீடித்த நிலையான நாடாக விளங்கும் என்றும் தெள்ள தெளிவாக நம் கண்முன் காணப்படுது. மிக சிறப்பாக சொன்னீங்க மேடம். இந்த பாரத பிரதமரின் பிரணாம் திட்டமும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம், இதில் ட்ரோன்களின் உபயோகம், சமச்சீர் உர விநியோகம், இதை பற்றி தெளிவான ஒரு எண்ணங்களை சிறப்பாக செய்தீங்க. நன்றி. நன்றி சார். நேர்களே, தொடர்ந்து இன்றைய தலைப்பான விவசாய உற்பத்தியில் உரத்துறையின் பங்கினை பற்றி சார் நமக்கு விளக்கமளிக்க இருக்கிறாங்க. வாங்க கேட்கலாம். விவசாய உற்பத்தியில் உரத்துறையின் முக்கிய பங்கு. இந்திய பொருளாதாரத்தில் விவசாயத்துறை முக்கிய பங்கு வகிக்குது. இந்திய பொருளாதாரத்தில் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு வேளாண் துறையினோட பங்கு 18% இருக்குது. பெரும்பான்மையான கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரமும் வேளாண்மை இருக்குது. வேளாண்மை சார்ந்த இதர தொழில்களுக்கும் மூலப்பொருட்களை வேளாண்மை தான் தொண்டு தொட்டு அளித்து வருகிறது. நமது நாட்டில் இப்போ மக்கள் தொகை 143 கோடியை எட்டியிருக்கு. இது தொடர்பாக ஜனத்தொகை என்பது உயர்ந்து கொண்டே தான் இருக்க போகிறது. வளரும் மக்கள் பெருக்கத்துக்கு ஏற்ற உணவு, அதுக்கப்புறம் கால்நடைகளுக்கான உணவு, நாம் உடுக்க உடை, அந்த உடை தயாரிக்கிறதுக்கான நூல், நாம் உபயோகப்படுத்தும் எரிபொருள், வாகனங்களுக்கான எரிபொருள், இவற்றினுடைய தேவைகளும் நாளுக்கு நாள் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே தான் இருக்குது. இதனை ஈடு செய்ய வேளாண்மையும் கூட தொடர்ந்து நீடித்த நிலையான வளர்ச்சியுடன் செல்ல வேண்டிய கட்டாயம் உள்ளது. வேளாண்மையில் உரம் என்பது மிக முக்கியமான இடுபொருள். உரங்களின் உபயோகத்துக்கு ஏற்றாற் போல தான் உற்பத்தியின் அளவும் இருக்கும். உரங்களின் உபயோகமும் உற்பத்தியும் ஒன்றுக்கொன்று சார்ந்ததாகவே இருக்கும். வேளாண் உற்பத்தியில் உரங்களின் தேவை அதிக பங்கு வகிக்கிறது. இந்த நிலை தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்க போகிறது. நமது வேளாண் பொருட்களின் உற்பத்தி உர உபயோகத்தினை பொறுத்து தான் அமையிறது. கடந்த காலங்களில் கணக்கிட்டோம்னா நாம் கடந்து வந்த பாதையை பார்க்குறோம். இதற்கு ஒரு சான்று, அதாவது 1951-52 ஆண்டுகளில் என்பிகே உரங்களின் உபயோகம் 65,000 மெட்ரிக் டன்கள் தான். இதை உபயோகப்படுத்தி நாம் உற்பத்தி செய்தது உணவு உற்பத்தி பார்த்திங்கன்னா 52.8 மில்லியன் டன்னாக இருக்குது. இதுவே 2022-23 ஆண்டு 29.8 மில்லியன் மெட்ரிக் டன் உரங்களை பயன்படுத்தப்பட்டு இதன் வழியாக உணவு உற்பத்தி 329.7 மில்லியன் மெட்ரிக் டன்னு உணவு உற்பத்தி செய்திருக்கிறோம். இதனால் எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தி, கரும்பு உற்பத்தி, பருத்தி உற்பத்தி, பழ வகைகள் உற்பத்தி, காய்கறிகள் உற்பத்தி, இதில் கூட இந்த காலகட்டங்களில் அதிக அளவு நம்ம முன்னேற்றம் கண்டுள்ளோம். தற்காலங்களில் ரசாயன உரங்களை உபயோகிக்கிறதுனால சுற்றுப்புற சூழல் பாதிக்கப்படும் என்ற தவறான எண்ணம் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. உண்மை என்னன்னா அதுக்கு மாறாக தான் இருக்குது. ஏன்னா உரங்களை ரசாயன எனவே தவறாக கூறப்பட்டு வந்திருக்கிறது. அவையும் இயற்கை வழியை கடைபிடித்து தயாரிக்கப்பட்டு வருது. அதாவது இயற்கையில் கிடைக்கிற ஹைட்ரஜன்,
வளிமண்டலத்தில் கிடைக்கிற நைட்ரஜன் எனப்படும் தழைச்சத்து, பாஸ்பேட் படிவு பாறைகளிலிருந்து கிடைக்கிற பாஸ்பரஸு மற்றும் சாம்பல் சத்து, பொட்டாசியத்திலிருந்தும் சாம்பல் சத்து பெறப்படுகிறது. உரங்களை உபயோகப்படுத்தாமல் தானிய உற்பத்தி திறனை நம்மளால் உயர்த்த முடியாது. ஏன்னா நமக்கும் தெரியும், விவசாயிகளும் நன்கு உணர்ந்துருக்கிறாங்க. சராசரியாக 2 வேளை உணவு சாப்பிட்ணும் அப்படின்னா அது ரசாயன உரங்களை உபயோகித்தா மட்டும்தான் நம்மளால் வளர்ந்து வரும் ஜனத்தொகை அத்தனை பேருக்கும் உணவளிக்க முடியும். இந்த ரசாயன உரங்களை முற்றிலும் புறக்கணித்தோம்னா இந்த 143 கோடி ஜனங்களுக்கு உண்டான உணவு உற்பத்தியை நம்மளால் செய்ய முடியாது. ஆகையினால் ரசாயன உரங்களின் உபயோகத்தினால தான் நம்ம இதை சாத்தியப்படுத்த முடியும். தற்போது நம் முன் இருப்பது 2 கேள்விகள். ஒன்று, மக்கள் உணவின்றி பசியால் சாக அனுமதிப்பதா அல்லது அவர்கள் ஆரோக்கியமாக வாழ போசாக்கு ஆகாரம் அளிப்பதா? இந்த 2 கேள்விகள் நம் கண்முன் உள்ளது. இவற்றில் எதை தேர்ந்தெடுப்பது? அதனால் நம்ம ரசாயன உரங்களை உபயோகப்படுத்துகிறதா அல்லது மக்கள் உணவின்றி பசியால் சாக அனுமதிப்பதா? இந்த 2 கேள்வி நம் முன்னே இருக்குது. நம்ம மக்கள் ஆரோக்கியமாக வாழ போஷாக்கான ஆகாரமும் வேணும். இப்போது ரசாயன உரங்களை உபயோகப்படுத்துறதுனால அதோட சக்திகள் குறைந்தது, உணவினோட சக்தி குறையுது அப்படின்ற கேள்விகளும் நம் முன் இருக்கிறது. இவற்றில் எதை தேர்ந்தெடுப்பது? வேளாண் உற்பத்தியில் உரங்களின் தேவை முக்கியம் வாய்ந்ததாக இன்றைக்கி இருக்குது. உலகெங்கிலும் உள்ள எண்ணற்ற உதாரணங்கள் இதற்கு நமக்கு பறைசாற்றுகிறது. அதாவது உரமின்றி உணவேது, உரம் இல்லைன்னா இன்றைக்கி உணவு தயாரிக்க முடியாது. பாரத நாடு முழுதும் மிக உன்னிப்பான உற்பத்தி விநியோக சங்கிலி தொடர், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், அதன் மூலமாக 14 கோடி விவசாயிகளுக்கு உள்நாட்டு உற்பத்தி உரங்கள் மற்றும் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட உரங்களை உரத்துறையானது கொண்டு சேர்க்கிறது. இது ஒரு உன்னதமான பணி. இதை இந்த உரத்துறை மேற்கொண்டு வருகிறது. மண்ணில் இடப்படுகிறத அந்த தாதுக்களின் உபயோக அளவு குறைவாகவே காணப்படுகிறது. பெரும்பான்மையான சத்துக்கள் வீணாகி விடுகிறது. ஆகையினால் இந்திய அரசால் வழங்கப்படும் மண்ணள அட்டைகளின்படி குறிப்பிடப்பட்டுள்ள பரிந்துரைக்கப்பட்ட அளவுகளிலேயே உரங்களை பயன்படுத்தினால் மண்ணுக்கும் கேடு இல்லை, உரங்களையும் தேவையான அளவே பயன்படுத்தி பயன்பெற முடியும். இப்படி இந்த செயல்களை விவசாயிகளுக்கு நம்ம ஊக்கப்படுத்த வேண்டும். இதுக்கு நவீன கருவிகளும் இருக்குது, தொழில்நுட்பங்களும் இருக்குது. அதாவது ரிமோட் சென்சிங் எனப்படும் தொலை நுண்ணுணர்வு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற மனித உணர்வி, ட்ரோன் தொழில்நுட்பம், மாறுபடு விதிமுறை, அதாவது வேரியபிள் ரேட்டிங், இந்த டெக்னாலஜி இதையெல்லாம் பயன்படுத்தணும். இதோடைய செயல்பாடு மற்றும் இந்த தொழில்நுட்பங்களின் கலவையே நம்ம தொடர்ந்து பயன்படுத்துவதனால நம்ம விவசாய உற்பத்தியை அதிகப்படுத்த முடியும். பயிர் வளர்ச்சி காரணிகளை கணக்கில் எடுத்துக்கணும். அவற்றின் வளர்ச்சியை கண்காணித்து உற்பத்தியை உறுதி செய்வது, பருவநிலை மாறுபாட்டுக்கு ஏற்ப இடத்துக்கு இடம் மாறுபடுகிற ஊட்டச்சத்து மேலாண்மையை கடைபிடிப்பது, இலை வண்ண அட்டை முறையை பயன்படுத்துவது, அதாவது இலை பச்சைத்தன்மையை அட்டையுடன் ஒப்பிட்டு பார்த்து தழைச்சத்தின் தேவையை கண்டறிகிறது. அதில் எப்படி இருக்கணும்னாக்கா, ஒரு அட்டையில் கலர் கோடிங் கொடுத்துருப்பாங்க. அந்த கலரை இலையில் வச்சு எந்த வெளிர் நிலமாக இருக்கா, கரும்பச்சையாக இருக்கா என்ற முறையில் நம்ம அதோட ஒப்பிட்டு பார்த்து அதன் பிறகு நாம் உரமிடணும். மொபைல் பயன்பாடு இவை அனைத்தும் உழவர்களிடையே ஊட்டச்சத்து மேலாண்மை செய்ய பயன்படுது. இதனால் உரங்களின் உபயோகமும் சீராகுது, தேவையற்ற உபயோகத்தினையும் குறைத்து கொள்ளலாம். இதனால் சுற்றுப்புற சூழலின் மேல் இந்த உரங்களின் தாக்கத்தையும் தவிர்க்கலாம். இப்போ மத்திய அரசின் பிரதமரின் பிரணாம் என்ற திட்டத்தின் நோக்கம் என்னன்னா, பூமி தாயின் வளத்தை மேம்படுத்துவதாகும். இந்த திட்டம் ரசாயன உரங்களை அங்கக எருக்கள், மாற்று உரங்கள், நானோ உரங்கள், உயிர் உரங்கள் இவற்றுடன் இணைத்து பயன்படுத்துவதனால் உரங்களின் நிலையான பயன்பாட்டினை ஊக்கப்படுத்தலாம். கந்தகம் பூசப்பட்ட யூரியா, சல்ஃபர் கோட்டட் யூரியா தழைச்சத்தினை சீராக விநியோகிக்க பயன்படுத்துவதுடன் கந்தக பற்றாக்குறை உள்ள நிலங்களுக்கும் கந்தகம் தேவைப்படும் எண்ணெய் வித்து பயிர்களுக்கும் சிறந்த வரமாக அமைகிறது. கிராமங்களிலும்
நகர்ப்புறங்களிலும் உள்ள சில்லறை உரக்கடைகளை பிரதமரின் வேளாண்மை செழுமை நிலையங்களாக மாற்றி அமைத்ததன் விளைவாக வேளாண் சார்ந்த அனைத்து ஆலோசனைகளையும் பரிந்துரைகளையும் ஒரே இடத்துல கிடைக்க வழி ஏற்பட்டிருக்கிறது. ஆலோசனை வழங்க வல்லுநர்களின் தொடர்புகளில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. நமது நாட்டுக்கு தேவையான உர தேவையில் பெருமளவு இறக்குமதி செய்யப்பட்ட ரசாயன உரங்களையே நம்பி இருக்கிறோம். யூரியாவை பொறுத்தமட்டில் புதிய யூரியா உற்பத்தி ஆலைகளை நம் நாட்டின் நிறுவியதன் மூலமாக யூரியாவோட இறக்குமதி பெருமளவு குறைக்கப்பட்டிருக்கு. ஆனால் தற்போது யூரியா உற்பத்திக்கான LNG எனப்படும் திரவ இயற்கை எரிவாயு 80% இறக்குமதி மூலமாக தான் பெறப்படுது. மணிச்சத்து சார்ந்த உரங்கள் என்னவோ 90% தேவை இறக்குமதி சார்ந்தே உள்ளது. இது தயாரிக்கப்பட்ட முடிவுப் பொருளாகவும், அதாவது ஃபினிஷ்டு ப்ராடக்ட் என சொல்லப்படும், அல்லது மூலப்பொருளாகவும் நம்ம இறக்குமதி செய்துக்கிறோம். சாம்பல் சத்து எனப்படுவது பொட்டாசியம். இதை பொறுத்த மட்டும் 100% நாம் வெளிநாடுகளையே நம்பி இருக்கிறோம். இறக்குமதி செய்யப்பட்டாலே நமக்கு பொட்டாசியம் இங்கு கிடைக்கிறது. வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுவது என்பது இன்றைய காலகட்டத்தில் மிகவும் சிக்கலான செயலாக உள்ளது. இருந்தாலும் இந்த உரத்துறை டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபெர்டிலைசர் தயாரித்து முடித்த பொருளாயினும் ஃபினிஷ்டு ப்ராடக்ட் ஆயினும் இல்லை அதோட ரா மெட்டீரியல் என்று சொல்லப்படுகிற மூலப்பொருள்களாயினும் காம்ப்ளெக்ஸ் DAP யூரியா போன்ற உரங்களை தயாரிக்க பயன்படுத்தும் அதன் மூலப்பொருட்களையும் தடையின்றி கிடைக்க முயற்சிகளையும் தொடர்ந்து மேற்கொண்டுள்ளது. கோவிட்-19 காலகட்டத்திலையும் மற்றும் புவிசார் அரசியல் மோதல்கள், அதாவது யுக்ரைன் வார், இந்த காலகட்டத்திலையும் இந்த யுத்த காலங்களையும் இறக்குமதி செய்து தடையில்லா வேளாண் உற்பத்தியை நமது பாரத நாடு உறுதி செய்துள்ளது. இதன் விளைவாகத்தான் உணவு தானியங்களின் உற்பத்தி 2019-2020 297.5 மில்லியன் மெட்ரிக் டன் என்ற கோவிட்-19க்கு முந்தைய ஆண்டிலிருந்து 2022-23 ஆண்டு 329.7 மில்லியன் மெட்ரிக் டன் ஆக உணவு தானியங்கள் உற்பத்தி உயர்ந்துள்ளது. வேளாண் பொருட்கள் உற்பத்தியின் வளர்ச்சியுடன் இணைந்தே இந்திய உரத்துறையின் வளர்ச்சியும் இணைந்துள்ளது. பெருகி வரும் பயிர்களின் ஊட்டச்சத்துக்களின் தேவையானது 1960களில் அதிக விளைச்சல் தரும் ரகங்களை அறிமுகப்படுத்தியதன் விளைவாக பயிர்களின் ஊட்டச்சத்துக்களின் தேவை பெருமளவு உயர்ந்து வந்துள்ளது. இந்த சந்தர்ப்பத்தில் நமது வேளாண் விஞ்ஞானி MS சாமிநாதனை நாம் நினைவுகூர கடமைப்பட்டுள்ளோம். நார்மன் போர்லாக் என்பவருடன் இணைந்து 1960களில் நமது நாட்டிற்கு பசுமை புரட்சியை ஏற்படுத்த உதவிய பேரறிஞர் ஆவார். இந்த தருணத்தில் நமது பாரத விஞ்ஞானி MS சாமிநாதன் அவர்களுக்கு பாரத ரத்னா விருதையும் பாரத நாடு அறிவித்து பெருமை சேர்த்துள்ளது. இது இப்படி இருக்க, இதன் விளைவாக 1951 சிந்திரியில் யூரியா ஆலை நிறுவப்பட்டது. அதன் பிறகு பல அமோனியா யூரியா ஆலைகள் நாட்டில் நிறுவப்பட்டன. 1990 ஆண்டு வரை அரசாங்க திட்டங்கள் மூலம் உர உற்பத்தி திறன் தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டே வந்துள்ளது. இதற்கிடையில் நிலக்கரி, நாப்தா போன்ற எரிபொருள் உபயோகத்தினை குறைக்கவும் பல யூரியா ஆலைகள் மூடப்பட்டன. கூடுதலாக 4 மில்லியன் டன்கள் யூரியா உற்பத்தி திறனை பெருக்க செயல்படாமல் இருந்த யூரியா ஆலைகளையும் நமது பாரத நாடு புனரமைச்சிருக்குது. 2012 புதிய முதலீடுகள் திட்டத்தின் வாயிலாக செயல்படாமல் இருந்த யூரியா ஆலைகளை மீண்டும் புனரமைத்து கடந்த 17 ஆண்டுகளுக்கு பிறகு நமது பாரத நாடு செயல்படுத்தி வந்திருக்கிறது. இதன்படி 5 புதிய யூரியா உற்பத்தி ஆலைகளையும் நிறுவியுள்ளது. நிலக்கரியை எரிசக்தி வாயுவாக மாற்றி புதிய தொழில்நுட்பத்தின் மூலம் மற்றும் ஒரு யூரியா ஆலையினையும் நிறுவி வந்திருக்கிறது. அதிக அளவு சக்தி தேவைப்படும் ஆலைகளாக அமோனியா யூரியா ஆலைகள் உள்ளது. உலகில் உள்ள சிறந்த அமோனியா யூரியா ஆலைகளை காட்டிலும் நம் நாட்டில் உள்ள அமோனியா யூரியா ஆலைகள் அதிக அளவு திறனுடன் செயல்படுகிறது. நம் நாட்டு அமோனியா யூரியா ஆலைகளின் செயல்பாடு திறன் கடந்த 36 ஆண்டுகளில் 35% முன்னேற்றம் அடைந்து உயர்ந்துள்ளது. இதனால் 44% கார்பன் டை ஆக்சைடு எனப்படும் கரியமில வாயு வெளியேற்றம் இந்த காலகட்டங்களில்
வழியே குறைந்து வந்துள்ளது. சக்தி சேமிப்பு திறன் எனர்ஜி சேவிங் என்று சொல்லப்படுகிற திட்டங்களையும் தொடர்ந்து செயல்படுத்தி வந்ததன் காரணமாக நாப்தா மற்றும் எண்ணெய் எரிபொருள் போன்ற மூலப்பொருட்களிலிருந்து இயற்கை வாயு என்ற மூலப்பொருட்களை பயன்படுத்தியதன் விளைவாகவும் இது சாத்தியமாகி உள்ளது. இந்திய உர ஆலைகளான அமோனியா, யூரியா ஆலைகள் ஒருங்கிணைந்த தொடர் முயற்சிகளின் பலனாக யூரியா விலை கொள்கையின் காரணமாகவும் இது செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. அமோனியா, யூரியா ஆலைகளில் அதிக செயல்திறம் அடைந்து விட்டோம் என உற்சாகம் அடைந்தாலும் கார்பன் தடங்கள் குறைக்க வேண்டும், அதாவது கார்பன் ஃபுட் பிரிண்ட் ரிடக்ஷன், இதை குறைக்க வேண்டும் என்ற சவால்களையும் சமாளிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம். இது பசுமை உற்பத்தி எனும் இலக்கை நோக்கி அரசியல் திட்டங்களும் செயல்பாடுகளும் தொடர்ந்து மாற்றங்களை நோக்கி செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. இறக்குமதி அடிப்படையிலான கிரே அமோனியா என்று தற்போது இருக்கும் சூழ்நிலைக்கு மாற்றாக பசுமை அமோனியா உற்பத்தி முறையை பின்பற்றுவதே அரசின் முதற்கட்ட பணியாகும். நடைமுறையில் உள்ள அமோனியா ஆலைகளில் கிரே அமோனியாவிற்கு பதில் கிரீன் அமோனியா எனப்படும் பசுமை அமோனியா உற்பத்தி செய்யும் தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதனை தொழில்நுட்ப வல்லுநர்களும் நிறுவனங்களும் பரிந்துரை செய்திருக்கிறது. இருந்தாலும் தொடர் சவால்களாக நீராவி, அதாவது பாய்லர் பிளான்ட், ஸ்டீம் மற்றும் சக்தி திறன் சமன்பாடு போன்ற இடர்பாடுகள் தற்போதைய ஆலையில் உள்ளது. அது மட்டும் இல்லாமல் நீண்டகால ஆண்டு பராமரிப்பு ஆனுவல் மெயின்டெனன்ஸ், லாங் டேர்ம் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் மற்றும் ஆண்டுதோறும் தொடர்ந்து கிடைக்கும் புதுப்பிக்கப்பட்ட சக்தி கிடைக்கப்பெறுவதும் சவால்களாகவே உள்ளது. தவிர இதற்கு தீர்வுகள் பெரும் தீவிர மூலதன செலவினங்களாகவும் இருந்து வருகிறது. இந்த கிரீன் அமோனியா தயாரிக்கிறதுக்கு நமக்கு செலவு அதிகமாகவே இருக்கிறது. அதனால் பசுமை அமோனியா தயாரிப்பு என்பது அதிக செலவு பிடிப்பதாகவும் உள்ளது. இது போன்ற திட்டங்களின் நம்பகத்தன்மையும் உறுதி செய்ய வேண்டியுள்ளது. ஏன்னா இதை நம்ம தான் முதல்ல இதை கடைபிடிக்கிறோம். மற்ற நாடுகளில் இதனுடைய ஆராய்ச்சிகள் குறைவாகவே உள்ளது. பல்வேறு மூலப்பொருளுக்கு இந்தியா பெரும்பான்மையாக இறக்குமதியை நம்பியுள்ளது. இது மிக பெரும் சவாலாகவும் உள்ளது. உள்நாட்டில் கிடைக்கக்கூடிய பாஸ்பேட் பாறை படிமங்கள் குறைந்த தரமாக தான் இருக்குது. இவ்வாறான தரம் குறைந்த பாஸ்பேட் பாறை படிமங்களை உபயோகிக்க வேதியியல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தப்படுகிறது. இவை அனைத்தும் பாறை படிம பாஸ்பேட் மூலம் பொருளை உபயோகிக்க வழிவகை செய்கிறது. பல்வேறுபட்ட காரணங்களால் காம்ப்ளெக்ஸ் தயாரிக்கும் உர ஆலைகளின் பயன்பாடு முழுமையாக உபயோகத்திற்கு கொண்டு வரப்படவில்லை. அந்த காரணிகள் யாதெனில் அதிக செலவு கொண்ட மூலப்பொருட்கள், இறக்குமதி செய்யப்பட்ட உரங்களின் சந்தை, அவற்றின் போட்டி, வரி விதிப்பு விகிதங்கள் மற்றும் உர விலை கொள்கை ஃபெர்டிலைசர் பிரைசிங் பாலிசி என்று சொல்லப்படுவது மற்றும் அதன்படி ஏற்படும் சிக்கல்கள், இவற்றெல்லாம் காரணிகளாக சொல்லலாம். காம்ப்ளெக்ஸ் உர ஆலைகளின் உற்பத்தி திறனில் ஏற்படும் இடர்பாடுகளுக்கான காரணிகளை கண்டறிந்து அவற்றை களைவதன் மூலம் அவற்றின் செயல்பாடுகளை அதிகரிக்கலாம். இதை அத்துறை சார்ந்த தொழில்நுட்ப வல்லுநர்களின் ஒத்துழைப்போடும் ஆலை செயல்முறை உரிமைதாரர்களோடும் அந்தந்த தொழில்நுட்ப நிபுணர்களோடும் இணைந்த கூட்டு முயற்சியால் மட்டுமே சாத்தியமாகும். வேளாண்மையில் நிலையான நீடித்த வளர்ச்சி என்பது அவசியமான தொடர்ச்சியான தேவையாகும். அதற்கு ரசாயன உரங்களின் உபயோகம் தவிர்க்க முடியாத சக்தியாக விளங்குகிறது. நம் நாட்டில் உள்ள 14 கோடி விவசாயிகளின் விவசாய பயன்பாட்டிற்கு உரங்களை தக்க தருணத்தில் கிடைக்கப் பெறுவதிலும் அவற்றை அவர்களிடம் கொண்டு சேர்ப்பதிலும் உரத்துறையும் அதை சார்ந்த நிறுவனங்களும் நுணுக்கமான உத்திகளை கடைபிடித்து வருகிறது. பருவத்தே பயிர் செய் என்பது பழமொழி. அந்தந்த பருவத்தில் வேளாண் இடுபொருட்களையும் உரங்களையும் தேவையான தக்க அந்த தருணங்களில் விவசாயிகளின் பயன்பாட்டிற்கு தருவித்தலும் மிக முக்கியமான பணியாகும். இதை இந்திய அரசின் வேளாண் துறையும் உரத்துறையும் செவ்வனே செய்து வருகிறது. நன்றி. நேர்கள் இதுவரை கேட்டது அண்ணா சமுதாய வானொலி மற்றும் மதராஸ் உர நிறுவனம் இணைந்து வழங்கிய பிரதமரின் பிரணாம் திட்டம் பற்றிய தொடர் நிகழ்ச்சியின் 10ஆம் பாகம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.